இப்படி கூடவா பட வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா சினிமா சான்ஸ் கிடைச்ச ஒரு 4 பேரை பத்தி தான் தொடர்ந்து பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டர் குணால் அவர்கள். இவர் 1996 ரிலீஸ் ஆன காதலர் தினம் படத்துல ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இவருக்கு எப்படி இந்த சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா, அந்த படத்தோட டைரக்டர் வந்து ஒரு ஹோட்டல்ல இருக்கும்போது வெளியில யாரோ ஒருத்தன் மஷ்ரூம் ஹேர் கட் வச்சுக்கிட்டு போற மாதிரி வந்து பாத்துருக்காரு. அவனை போய் புடி அப்படின்னு சொல்லி இவரோட அசிஸ்டன்ட் போய் கூட்டு வர சொல்லிருக்காங்க. கூட்டு வர வச்சு பார்க்கும்போது அழகாவும் இருந்து அந்த மஷ்ரூம் ஹேர் கட்டோட இருந்த உடனே நீதான் ஹீரோ அப்படின்னு சொல்லி இவரை வந்து அந்த படத்துல வந்து ஹீரோவா போட்டு அதுக்கப்புறம் நிறைய படம் தமிழ்ல பண்ணாரு, அதர் லாங்குவேஜ்ல வந்து பண்ணாரு. கடைசில செத்துட்டாரு. அவர் அப்படியே போக விட்டா கூட நல்லா இருந்திருப்பார் போல. அண்ட் நம்பர் 2 ஓல்ட் ஆக்டர் சில் ஸ்மித் அவர்கள் 1980ல வண்டி சக்கரம் அப்படின்ற படத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெபியூ ஆகுறாங்க. இவங்களுக்கு எப்படி இந்த சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா, வினுத் சக்கரவர்த்தி தான் அந்த படத்தோட ரைட்டரா இருந்தாரு. இவர் ஹைதராபாத்துக்கு வந்து போகும்போது அங்க ஒரு பொண்ணு ஒரு கடையில உட்கார்ந்துகிட்டு மாவாடிட்டு இருக்கிறத பார்த்த இவரு, பார்க்க அழகா இருக்க இந்த பொண்ணு, கண்ணு கூட அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி கண்ணை பார்த்த உடனே நீ நடிக்க வரியா அப்படின்ற மாதிரி டப்புன்னு கேட்டு இருக்காப்ல. அவங்கள வந்து வரேன்னு சொல்லி வந்து தமிழ்ல நிறைய படம் பண்ணாங்க, தெலுங்குல நிறைய படம் பண்ணாங்க, அதர் லாங்குவேஜ்ல நிறைய படம் பண்ணி கடைசில இவங்களும் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அவங்க அங்கே மாவாட்ட விட்டு இருந்தா இன்னும் நல்லா இருந்திருப்பாங்க. அண்ட் நம்பர் 3 ஆக்ட்ரஸ் த்ரிஷா அவங்க லேசா லேசா படத்துல இவங்க ஃபர்ஸ்ட் ஹீரோயினா வந்து டெபியூ ஆயிருப்பாங்க. இவங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா, இந்த லேசா லேசா படத்துல நடிக்க வேண்டிய ஹீரோயின் வந்து மும்பைல இருந்து வரவே இல்லையா. வரதுக்கு லேட் ஆனனால அந்த படத்தை சைடு கேரக்டர்ல நடிக்க வந்து ஒரு 5 பேர்ல யார் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காங்களோ அவங்கள ஹீரோயினா போடலாம் அப்படின்னு சொல்லி போடப்பட்டவங்க தான் த்ரிஷா அவங்க. இப்போ தமிழ் சினிமாவோட டாப் ஆக்ட்ரஸா வந்து இருக்காங்க. அண்ட் நம்பர் 4 ஆக்ட்ரஸ் ரம்யா ரங்கநாதன். நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படத்துல இவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா, தனுஷ் அவர்கள் இன்ஸ்டால இவங்களோட ரீல்ஸை பார்த்து வந்து இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா யூடியூப்ல நிறைய வீடியோ போடுறேன், என்ன பார்த்து யாரும் கூட மாட்டேங்கிறாங்க.